Once upon a time, the most terrible disease the world knew was cancer. ஒரு சில காலங்கள் முன்பதாக இந்த உலகம் அறிந்த கொடிய வியாதி புற்றுநோய். But there is some amount of treatment for cancer and people can live even 20-30 years after it's treated. அந்த கேன்சருக்கு கூட சில வைத்தியம் இருக்கிறது. அந்த சிகிச்சை கொடுக்கப்பட்ட பிறகு 20 அல்லது 30 ஆண்டுகள் வரை அவர்கள் அந்த வியாதியோடு கூட வாழ முடியும். Yeah, there are cases like that, I know. நான் அறிந்திருக்கிறேன், சிலர் அப்படி புற்றுநோயோடு வாழ்ந்திருக்கிறார்கள். But now there is another more terrible disease called AIDS. இப்பொழுது அதை காட்டிலும் கொடூரமான ஒரு வியாதி என்னவென்றால் எய்ட்ஸ் வியாதி. And for AIDS there is no cure. இன்றைக்கு எய்ட்ஸ் வியாதிக்கு குணமே இல்லை. It's a sexual disease. இது பாலியல் சம்பந்தமான நோய். It's a punishment that God has given to people who indulge in that type of sin. இப்படிப்பட்ட பாவத்திலே தங்களை ஈடுபடுத்திக் கொள்கிறவர்களுக்கு தேவனே கொடுக்கக்கூடிய தண்டனையாக அந்த எய்ட்ஸ் வியாதி இருக்கிறது. And when people get it, ஜனங்களுக்கு அது வரும்பொழுது they just die. They've just got to wait to die. அவர்கள் மரிப்பதற்கு தான் காத்திருக்க வேண்டுமே ஒழிய வேறு ஒன்றுமே அவர்களால் செய்ய முடியாது. But ஆனால் sometimes before they die they accept Christ. சில சமயத்திலே மரிப்பதற்கு சற்று முன்னாக இயேசு ஏற்றுக்கொள்கிறார்கள். And some of them are saved. அதிலே சிலர் ரட்சிக்கப்பட்டும் இருக்கிறார்கள். So but they don't get healed. ஆனாலும் அவருக்கு குணம் கிடைப்பதில்லை. Because they got this disease, they die. இந்த வியாதி அவர்களுக்கு வந்தபடினாலே சுகம் கிடைக்காமலே அவர்கள் மரிக்கிறார்கள். No cure for it. அதற்கு சுகமே இல்லை, சிகிச்சையே கிடையாது. So sin is worse than that. பாவம் இதை காட்டிலும் கொடூரமானது. You need to see that. நீங்கள் இதை பார்க்க வேண்டும். And supposing one day ஒரு நாளிலே some doctor discovers a cure for AIDS. எய்ட்ஸ்க்கு என்று ஒரு டாக்டர் ஒரு மருந்தை கண்டுபிடித்து விட்டார் என்று வைத்துக் கொள்வோம். And you got AIDS and you're about to die. நீங்கள் இப்பொழுது மரிக்கும் தருவாயிலே இருக்கிறீர்கள், உங்களுக்கும் எய்ட்ஸ் வந்து விட்டது. And this man has discovered a cure. இந்த டாக்டர், இந்த மனிதன் ஒரு மருந்தை கண்டுபிடித்து விட்டார். He's a good man and he gives it out free. அவன் நல்ல ஒரு மனிதர், ஆகவே இலவசமா இந்த மருந்தை கொடுக்கிறார். Or even if he charges for it, you'll be willing to pay 1 lakh, 5 lakhs, any amount for it. அதற்காக அவர் விலை கேட்டாலும் கூட நீங்கள் 1 லட்சமோ 5 லட்சம் ரூபாயோ நீங்கள் கொடுப்பதற்கு ஆயத்தமாக இருக்கிறீர்கள். It's going to save your life. ஏனென்றால் அது உங்களுடைய உயிரை காப்பாற்றுகிறது. Even if you pay 1 lakh for it, அதற்காக 1 லட்சம் ரூபாய் நீங்கள் கொடுத்தாலும் சரி, you will still be so grateful to this man for discovering something that saved your life. உங்களுடைய ஜீவனை காப்பாற்றக்கூடியதான ஒரு மருந்தை கண்டுபிடித்தபடினாலே அவருக்கு நீங்கள் மிகுந்த நன்றியுள்ளவர்களாக இருப்பீர்கள். Why is it so many believers are not grateful to Jesus like that? இதுபோல ஏன் அநேகர் இயேசு கிறிஸ்துவுக்கு நன்றியுள்ளவர்களாக இருப்பதில்லை? I find many people are more grateful to some doctor who treats them of some sickness than to Jesus who died for their sin. நான் பார்க்கிறது என்னவென்றால், ஒரு சில வியாதிகளுக்கு சிகிச்சை கொடுத்த டாக்டரிடத்திலே நன்றியுள்ளவர்களாக இருக்கிறது போல அந்த அளவு கூட இல்லை இயேசுவிடத்திலே அவருக்கு நன்றி இல்லாமல் இருக்கிறார். Some doctor who did a complicated operation and saved you from death. மிகவும் கஷ்டமான ஒரு அறுவை சிகிச்சை செய்து மரணத்திலிருந்து விடுதலையாக்கின ஒரு டாக்டருக்கு நீங்கள் நன்றி உள்ளவர்களாக இருக்கிறீர்கள். So grateful to that man. அவருக்கு எவ்வளவோ நன்றி உள்ளவர்களாக இருக்கிறீர்கள் அந்த மனிதனுக்கு. They are not so grateful to Jesus who gave his life for them. ஆனால் அவர்களுக்காக ஜீவனையே கொடுத்த இயேசுவுக்கு அவ்வளவு நன்றி உள்ளவர்களாக இருப்பதில்லை. How do we show our gratitude to Jesus? இப்ப இயேசுவுக்கு எப்படி நாம் நன்றியை காண்பிக்க முடியும்? Not just by clapping our hands. நம்முடைய கைகளை தட்டி காண்பிக்க முடியாது. No. இல்லை. It's by giving our life to him. நம்முடைய ஜீவனை அவருக்கு கொடுப்பதன் மூலமாக. And so the reason why many people are not grateful to Jesus like this is because first of all they have not understood the seriousness of sin. இப்படி ஏன் அநேகர் இயேசுவுக்கு நன்றி உள்ளவர்களாக இல்லாமல் இருக்கிறார்கள்? அதற்கு காரணம் என்னவென்றால் பாவம் எவ்வளவு கொடிதா இருக்கிறது என்பதை அவர்கள் இன்னும் பார்க்கவில்லை. If a doctor healed you of some cough and cold, you're not going to be so grateful to him. உங்களுடைய சளி இருமலுக்காக ஒரு டாக்டர் மருந்து கொடுத்தால் அதற்கு போய் ரொம்ப நன்றி உள்ளவர்களாக இருக்க மாட்டீர்கள். Cough and cold you can be healed even without going to a doctor. ஒரு டாக்டர் இடத்துல போகாமலே சளி இருமல் சுகமாகி விடும். But if some doctor cured you of AIDS, ஆனால் ஒரு எய்ட்ஸ், you'll be grateful to him all your life. எய்ட்ஸ் வியாதிக்கு ஒரு டாக்டர் உங்களுக்கு சிகிச்சை கொடுத்து குணமாகி விட்டால் வாழ்க்கை முழுவதும் அவ்வளவு நன்றி உள்ளவர்களாக இருப்பீர்கள். Somebody does not know the seriousness of AIDS, then they will not be grateful to that doctor. ஆனால் ஒருத்தருக்கு எய்ட்ஸ் வியாதியினுடைய கொடூரம், அவருடைய பயங்கரம் தெரியவில்லை என்றால் அவர் அந்த அளவுக்கு நன்றி உள்ளவர்களாக இருக்க மாட்டார். See, even cancer, புற்றுநோய் கூட. Suppose you go to some illiterate old lady in a village. ஒரு கிராமத்துல படிக்காத ஒரு பாட்டி இடத்துல போகிறீர்கள். And doctor says you got cancer. அங்கே டாக்டர் உனக்கு கேன்சர் இருக்கிறது என்று சொல்கிறார். X-ray, you got cancer. அந்த எக்ஸ்ரே படத்திலே உங்களுக்கு புற்று வியாதி இருக்கிறது தெரிகிறது. Come immediately for operation, we can cure you. உடனடியாக அறுவை சிகிச்சைக்கு வந்தால் உங்களுக்கு சுகம் கிடைக்கும் என்று சொல்கிறார். She has never heard word cancer in her life. அந்த பாட்டி கேன்சர் என்ற வார்த்தையை கேள்விப்பட்டதே இல்லை வாழ்க்கையிலே. She thinks it's like some cough and cold. அந்த பாட்டி ஏதோ இருமல் சளி போல இருக்கு என்று அந்த பாட்டி எண்ணிக்கொள்கிறார்கள். Who's going to spend 5,000 rupees for an operation? இந்த வியாதிக்கு போய் ஆபரேஷன் பண்ணி 5000 செலவு பண்ணணுமா? வேண்டாம் வேண்டாம். She sleeps peacefully at night. இரவு நல்ல சந்தோஷமா சமாதானமா தூங்குறாங்க. But if you are an educated person and you hear that you got cancer, ஆனால் படித்தவர்களாகிய நீங்கள் கேன்சரை பற்றி கேள்விப்படும் பொழுது
You will not sleep peacefully that night. நீங்க நைட் நல்லா தூங்குவீங்களா? Why? ஏன்? Because you know how serious cancer இந்த is. கேன்சர் வியாதி எவ்வளவு கொடூரம் என்று உங்களுக்கு தெரியும். அந்த பாட்டிக்கு தெரியவில்லை. How is it you can lust with your eyes during the day? பகலிலே நீங்கள் கண்களை கொண்டு இச்சையோடு பார்க்கிறீர்கள். Shout at somebody. அல்லது யாரையாவது கோபத்தோடு கூட சத்தம் போடுகிறீர்கள். And like that old lady you can sleep peacefully at night. அந்த வயசான பாட்டி போல நீங்க நைட்ல நல்லா தூங்குறீங்க. How you can sleep so peacefully? எப்படி அவ்வளவு சமாதானமா தூங்க முடியுது? பாவம் செஞ்சுக்கிட்டு. That old lady can sleep peacefully after being diagnosed with cancer. அந்த வயதான பாட்டி கேன்சர்னு உங்களுக்கு கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் கூட நல்லா தூங்கிட்டு இருக்காங்களே, அதுபோல நீங்க எப்படி தூங்க முடியுது? I tell you why? நான் சொல்லட்டுமா ஏன்னு? She doesn't know how serious cancer is. அந்த பாட்டிக்கு கேன்சர் வியாதியுடைய கொடூரம் தெரியவில்லை. And spiritually you are also an illiterate person. You don't know how serious sin is. ஆவிக்குரிய ரீதியில நீங்களும் அந்த படிக்காத பாட்டியை போல தான் இருக்கீங்க. உங்களுக்கும் பாவம் எவ்வளவு கொடிது என்று தெரியவில்லை. Whereas an educated person cannot sleep peacefully when he's got diagnosed with cancer. ஒரு படித்தவன் தனக்கு கேன்சர் இருக்கிறது என்று கண்டுபிடிக்கப்பட்டு விட்டால் இரவுல நித்திரையே வராது. And a spiritually educated person cannot sleep at night till his sin is settled. அதே போல ஆவிக்குரிய ரீதியிலே படித்தவன் தன்னுடைய பாவத்துக்கு அவன் அதை சரி செய்யும் வரைக்கும் அவன் தூங்க மாட்டான். I can never sleep at night if I've got a bad conscience. எனக்கு ஒரு கெட்ட மனசாட்சி இருக்கும்போது இரவில் என்னால் தூங்கவே முடியாது. Leave alone night. I cannot even live during the day for a few minutes if I've got a bad conscience. இரவிலே தூங்குறதை விட்டு விடுங்கள். பகலிலே கொஞ்ச நேரம் கூட என்னால வாழ முடியாது கெட்ட மனசாட்சி வைத்துக் கொண்டு. Like a thorn in the foot. அது என்னுடைய காலிலே முள் குத்துனது போல இருக்கு. I keep on walking with that thorn in the foot. How long can I walk? அந்த கால்ல முள் குத்திருச்சு எடுக்காம நான் நடந்துகிட்டே இருந்தேனா எவ்வளவு நேரம் நடக்க முடியும்? My brothers and sisters, என் சகோதர சகோதரிகளே, if you really want to appreciate salvation, நீங்கள் ரட்சிப்பை உண்மையாலுமே நீங்கள் அதை உண்மையான நிலையிலே பார்க்க வேண்டுமானால் you have to recognize the seriousness of sin. பாவத்தினுடைய பயங்கரத்தை கண்டிப்பாக நீங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும். That is the big problem with many believers. அநேக விசுவாசிகளிடையே உள்ள பிரச்சனையே இதுதான். They have not understood what a wonderful thing salvation is. ரட்சிப்பு எவ்வளவு அற்புதமானது என்பதை அவர்கள் இன்னுமாய் விளங்கிக் கொள்ளவில்லை. They have not seen how serious sin is. ஏனென்றால் பாவம் எவ்வளவு கொடியதா இருக்கிறது என்று இன்னும் அவர்கள் பார்க்கவில்லை. You know, God is so holy. தேவன் அவ்வளவு பரிசுத்தமுள்ளவராய் இருக்கிறார். Even one sin cannot stand in front of him. ஒரு பாவம் கூட அவருக்கு முன்னதாக நிற்க முடியாது. And we have not only sins which bother our conscience. நமக்கு மனசாட்சியை துன்புறுத்தக்கூடியதான பாவங்கள் இருக்கிறது மட்டுமல்ல. There are so many other sins which we don't even know. நமக்கு தெரியாமலே எவ்வளவு பாவங்கள் இருக்கிறது, நமக்கு பாவங்கள் என்று அறியாமலே. You know, in our life, நம்முடைய வாழ்க்கையிலே we can see only about 10% of the sins in our life. நம்முடைய வாழ்க்கையில இருக்கக்கூடிய பாவங்களிலே 10% மட்டுமே நாம் பார்க்க முடியும். 90% we cannot even see. அதிலே மீதி இருக்க 90% பாவங்களை நாம் பார்க்க கூட முடியாது. How can we stand before God? தேவனுக்கு முன்பாக நம்மால எப்படி நிற்க முடியும்? That is impossible. அது கூடாத காரியம். Because even if you get rid of the 10% of sins you know, உங்களுக்கு அறிந்திருக்கிற அந்த 10% பாவத்தை நீக்கி விட்டாலும் கூட, make this very clear. நான் மிகவும் தெளிவாக உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். My conscience is clear. என்னுடைய மனசாட்சி சுத்தமா இருக்கிறது என்று சொன்னால், I can also say today my conscience is clear. இன்றைக்கு நானும் என்னுடைய மனசாட்சி சுத்தமா இருக்கிறது நான் சொல்ல முடியும். I don't know of any sin that I have not confessed to God. இதுவரை தேவனிடத்தில் அறிக்கை செய்யாத பாவம் என்னிடத்தில் எதுவுமே இல்லை. I don't know of any sin that I have not confessed to people. ஜனங்களிடத்திலே போய் அறிக்கை செய்யாத பாவமும் என்னிடத்தில் இல்லை. எல்லாம் அறிக்கை செய்து செட்டில் பண்ணிவிட்டேன். Absolutely 100% clear between God and man. மனசாட்சி தேவனுக்கும் மனிதனுக்கும் முன்பாக 100% சுத்தமாக இருக்கிறது. But even when I say that, இதை நான் சொல்லும் பொழுது, that is only 10% of my life. அதனுடைய வாழ்க்கையில 10% தான். Because I can see only 10% of my heart. என்னுடைய இருதயத்திலே 10% மட்டுமே தான் நான் பார்க்க முடியும். In the other 90%, மீதி பார்க்க கூடாத அந்த 90%, there are so many sins in my life which I have not even seen. நான் இன்னும் பார்க்காத எவ்வளவோ பாவங்கள் அதில் இருக்கிறது. There are so many sins I am doing right now which I don't even know is sin. இப்பொழுதே நான் பல பாவங்களை செய்து கொண்டிருக்கிறேன், எனக்கு பாவம் என்று அது தெரியாமல் இருக்கிறது. How do I know that? அது எப்படி எனக்கு தெரியும்? Because ஏனென்றால் in the past years, கடந்த ஆண்டுகளிலே there were many things which I did not know was sin. பாவம் என்று அறியாத அநேக காரியங்கள் எனக்கு இருந்தது. Now I know it. இப்பொழுது அது பாவம் என்று எனக்கு தெரிகிறது. How did I know it? எனக்கு எப்படி அது தெரிந்தது? Because I came closer to God. நான் தேவனிடம் நெருங்கி வந்தேன். And 10 years from now, 10 வருஷத்து இப்பொழுதிருந்து 10 வருஷம் கழித்து, when I come closer to God, இன்னும் அதிகமாய் தேவனிடத்தில் நெருங்கி வரும்போது, I will discover நான் ஒன்றை கண்டுபிடிப்பேன். that some of the things I am doing today was also sin. இன்னைக்கு நான் செய்து கொண்டிருக்கிற காரியங்களும் கூட பாவமாக இருக்கும் என்று 10 வருஷங்கள் கழித்து அறிந்து கொள்வேன். Today I don't know. இன்னைக்கு அது எனக்கு தெரியாது. You must be humble enough to acknowledge this.
இதை நீங்கள் ஒத்துக்கொள்ளும் அளவுக்கு நீங்கள் தாழ்மையுள்ளவர்களாக இருக்க When வேண்டும். I understood this, இதை நான் விளங்கிக் கொண்ட பொழுது it removed all pride from me completely. என்னிடத்தில் இருக்கக்கூடிய எல்லா பெருமையும் முற்றிலுமாய் நீக்கி விட்டது. Many of us are proud because they say I've got a good conscience. அநேகர் எனக்கு நல்ல மனசாட்சி இருக்குன்னு சொல்லி பெருமையா இருக்காங்க. Praise the Lord. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். But let me tell you, even though you got a good conscience, that is only 10% of your life. உங்களுக்கு நல்ல மனசாட்சி இருந்தாலும் கூட அது உங்கள் வாழ்க்கையில 10% தான் என்று உங்களுக்கு There's a சொல்கிறேன். whole area of your life which you cannot see. நீங்கள் காணக்கூடாத எவ்வளவோ பகுதிகள் உண்டு. Which somebody who is more mature than you can see. ஆனால் உங்களை விட வளர்ந்தவர்கள் உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பாவத்தை பார்க்க முடிகிறது. See, if I am more mature than you, உங்களை காட்டிலும் நான் அதிகமாய் முதிர்ச்சி பெற்றிருந்தால் I may be able to see things in your life which you cannot see yourself. நீங்களாகவே காணக்கூடாத சில பாவங்களை நான் பார்க்க முடிகிறது. I'll use an example. ஒரு உதாரணத்தை சொல்கிறேன். Supposing a first standard 5-year-old boy is drawing the picture of a man. 5 வயசு பையன் இப்பதான் 1ஆம் கிளாஸ் படிக்கிறான். ஒரு மனிதனுடைய படத்தை அவன் வரைகிறான். Yeah, that may be the best picture in the first standard and he gets first prize. அவனுக்கு 1ஆம் வகுப்பு பிள்ளைகள் எல்லாரும் வரையக்கூடிய படத்துல அதுதான் சிறந்த படம். ஆக அவனுக்கு முதல் பரிசு கிடைக்கிறது. Because among all the 5-year-olds that is the best. அங்க இருக்கிற எல்லா 5 வயசு பிள்ளைகள் வரைஞ்ச படத்துல இதுதான் நல்ல படம். But now in the 10th standard one 15-year-old draws a picture of a man. இப்பொழுது 10ஆம் வகுப்பு படிக்கிறதான 15 வயசு உள்ள ஒரு பையன் ஒரு மனுஷன் படத்தை வரையறான். Oh, that is 10 times better than this 5-year-old. அந்த படம் 5 வயசு பையன் வரைந்ததை காட்டிலும் 10 மடங்கு நல்லா இருக்கு. So when the 15-year-old looks at that 5-year-old's drawing of a man, இப்பொழுது அந்த 15 வயது பையன் 5 வயது பையன் வரைந்த மனுஷன் படத்தை பார்க்கறான். he says, you got first prize. இதுக்கு போய் அவனுக்கு ஃபர்ஸ்ட் பிரைஸ் கிடைச்சது. So many things wrong in it I can show you. அதுல எவ்வளவு கெட்ட காரியம்லாம் இது தவறான காரியம்லாம் இருக்கே, நான் உனக்கு காமிப்பேன்னு சொல்றேன். Here is not the right size, you made it so big. பாரு காதை பெருசா போட்டுருக்கற. You got first prize with all this? இதுக்கு போய் ஃபர்ஸ்ட் பிரைஸ் முதல் பரிசு கிடைக்குது. Yeah, because that is at his level. ஆமாம், அவனுடைய நிலையிலே அதுதான் முதல் பரிசு. And the 15-year-old draws a man. 15 வயது பையன் ஒரு மனிதன் படத்தை வரைகிறான். Some artist will look at that. அதை ஒரு an experienced artist. நல்ல அனுபவம் முதிர்ந்த சித்திர வல்லுனன் கலைஞன் அதை பார்க்கிறான். He says, you think your photo is so good? அந்த ஓவியன் பார்த்து உன்னுடைய படம் நல்லா இருக்குது என்று எண்ணுகிறாயா? Everything is wrong with it. அது எல்லாமே தப்பு. You give it to me, I will give you 1 mark out of 100. That's all. நீ எனக்கு கொடுத்தினா நான் 1 மார்க் தான் 100க்கு 1 மார்க் தான் போடுவேன். As we grow, we get more ability in drawing if you are an artist. நீ ஒரு ஓவியனா இருந்தால் வளர வளர உனக்கு வரையக்கூடிய அந்த திறமை அதிகரித்துக் கொண்டே போகிறது. Spiritually also it's like that. ஆவிக்குரிய ரீதியிலேயும் அப்படித்தான். At your level you may be very good. உங்களுடைய நிலையிலே நீங்கள் நல்லவர்கள் போல இருக்கலாம். Someone who has come closer to God, ஆனால் இன்னொருவர் தேவனுக்கு நெருங்கி வந்து விட்டார். he is surprised that you are so proud of your spirituality. உன்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை பார்த்து இவ்வளவு பெருமையா இருக்கேன்னு சொல்லி பார்க்கிறதுக்கு அவர் ஆச்சரியப்படுகிறார். He may not say it to you, but he knows there are 101 things wrong I can see in your life. அவர் வாய் திறந்து உங்கள்ட்ட சொல்லாமல் இருக்கலாம், ஆனால் அதிலே 101 காரியங்கள் உங்கள் வாழ்க்கையில தவறா இருக்கிறதே அவர் பார்க்கிறார். But he is kind to you and doesn't tell you. அவர் உங்க மேல் இரக்கமா இருக்கிற அப்படினால சொல்லாம இருக்கிறார். Otherwise you will get discouraged. இல்லாவிட்டால் நீ சோர்ந்து போய் விடுவாய். But you are in the first standard. ஆனால் நீ முதல் வகுப்பில் இருக்கிறாய். So you have drawn the best diagram you can draw. ஆகவே உங்களாலே முடிந்த அளவு நல்ல ஒரு படத்தை நீங்கள் வரைந்திருக்கிறீர்கள். நீங்கள் உண்மையா இருந்தால், walk with God, தேவனோடு கூட நடக்க ஆரம்பித்தால், picture will become better. இந்த படமானது இன்னும் நேர்த்தியாக மாறிக்கொண்டே இருக்கும். You spend another 20 years studying in some art school. இன்னும் 20 வருஷங்கள் ஓவிய சொல்லிக் கொடுக்கிற கல்லூரியில படித்தால், then you draw a man, it will almost be like a photograph of that man. இப்பொழுது ஒரு மனிதனுடைய படத்தை வரையும் பொழுது ஒரு மனிதனுடைய போட்டோவை போலவே இது இருக்கிறது. Seen some of these great artists how they draw the picture of a man, it is almost like a photograph only. பெரிய ஓவியர்கள் அவர்கள் சில மனிதனுடைய படத்தை எல்லாம் வரைகிறார்கள், அதை பார்க்கும்போது போட்டோவை போலவே இருக்கிறது. We can say that our Christian life is to show the beauty of Jesus Christ, the picture of Jesus Christ in our life. நம்முடைய கிறிஸ்தவ வாழ்க்கை எப்படி சொல்லலாம் என்றால், இயேசு கிறிஸ்துவினுடைய ஒரு படத்தை நம்முடைய வாழ்க்கையின் மூலமாக காண்பிப்பது என்று சொல்லலாம். To draw the picture of Jesus. அந்த பொருள் என்னவென்றால், நாம் இயேசுவின் படத்தை நம்முடைய வாழ்க்கையின் மூலமாக வரைய விரும்புகிறோம். In the beginning, ஆரம்பத்திலே you draw with your life. நீங்க உங்க வாழ்க்கையின் மூலமா இயேசு படத்தை வரையறீங்க. We don't draw it with paper and pencil, we draw it with our life. நம்ம பேப்பர் பென்சிலை வச்சு இயேசு படத்தை வரையறது இல்ல, ஆனா நம்முடைய வாழ்க்கையில இயேசுவை காண்பிக்கிறோம். Right now, இப்பொழுது you have, with your life you have drawn a particular picture of Jesus Christ. உங்களுடைய வாழ்க்கையின் அளவுக்கு ஒரு குறிப்பிட்ட இயேசுவினுடைய படத்தை போட்டுக்கிறீர்கள். You may be the best picture in your class. உங்களுடைய வகுப்பிலே இருக்கிற எல்லாரும் வரைஞ்சத படத்துல அதுதான் சிறந்த படமா இருக்கலாம். In your assembly you may be the most spiritual brother. உங்களுடைய சபையில நீங்க தான் அதிக ஆவிக்குரிய ஒரு சகோதரனா இருக்கலாம். But you're like a first standard child drawing a picture of a man. ஆனால் முதல் வகுப்பு படிக்கிற பையன் ஒரு மனுஷன் படத்தை வரைஞ்சது போல தான் வரைந்திருக்கிறீர்கள். Another person who is grown in the Lord, இன்னொருவன் ஆண்டவருக்குள்ளே வளர்ந்தவன், he looks at you, அவன் உன்னை பார்க்கிறான், at your picture of Jesus, நீ இயேசு வரைந்திருக்கிற அந்த படத்தை பார்க்கிறான். he sees so many things wrong in it.
அதில் எவ்வளவோ தவறுகள் இருக்கிறதை அவன் பார்க்கிறான். But he won't tell you. ஆனால் அவன் சொல்ல மாட்டான். Because you'll get discouraged. ஏனென்றால் நீ சோர்வடைந்து விடுவாய். So he encourages you. ஆகவே அவன் உன்னை உற்சாகப்படுத்துகிறான். Telling you, you know, the ear must be a little smaller. இன்னும் காது அளவு கொஞ்சம் சின்னதா போடணும் காதை. And like that encourages you to become more like Jesus. இதுபோல இயேசுவை போல இன்னும் அதிகமாக மாறுவதற்கு உற்சாகப்படுத்துகிறார். If you listen, நீங்கள் கவனித்தால், that is the purpose of these conferences. இதுதான் இந்த கான்ஃபரன்ஸ் கூட்டத்தினுடைய நோக்கம். So that we can draw the picture of Jesus much better in our life. நம்முடைய வாழ்க்கையின் மூலமாக இன்னும் நல்ல அழகான இயேசுவினுடைய படத்தை வரைய முடியும். கொஞ்சம் கொஞ்சமாக you become so much like Jesus in your life. உங்களுடைய வாழ்க்கையில் இயேசுவை போலவே மாறிவிடுகிறீர்கள். Your words, உங்களுடைய வார்த்தையிலே, your attitude, உங்களுடைய மனப்பான்மையிலே, everything you do, நீங்கள் செய்கிற ஒவ்வொரு காரியமும், where you talk to people, மக்களிடத்திலே பேசினால், that people go away feeling, I have seen something of what Jesus is like now. இயேசு எப்படி இருப்பார் என்பதை கொஞ்சம் நான் இவரிடத்திலே பார்த்திருக்கிறேன் என்ற எண்ணத்தோடு கூட போவார். That should be your goal in life. இதுதான் உங்களுடைய வாழ்க்கையின் லக்காக இருக்க வேண்டும். That was my goal even as a young man. நான் வாலிபனாய் இருந்த பொழுதிலிருந்து இதுவே என்னுடைய வாழ்க்கையின் லக்காக இருந்திருக்கிறது. In my early years I was like the 5-year-old drawing a picture of a man. என்னுடைய ஆரம்ப காலத்திலே அந்த 5 வயது பையன் ஒரு மனிதனுடைய படத்தை வரைவது போல தான் இருந்தது. That was the best I could do. அந்த நாளில் அதுதான் நான் சிறந்த படமாக வரைய முடிந்தது. Decided I'm going to improve this drawing. I'm going to improve this drawing. I'm going to improve this drawing. இந்த படத்தை நான் இன்னும் நன்றாக போட போகிறேன் என்று சொல்லி நான் தீர்மானித்து விட்டேன். I was willing to learn from other people who know better than me. ஆகவே என்னை காட்டிலும் நன்றாக போடுகிறவர்களை பார்த்து அவர்களிடத்தில் கற்றுக்கொண்டேன். I look at somebody who's little more like Jesus. இயேசுவை போல இன்னும் ஒரு இயேசுவை போல இருக்கிறவர்களை பார்க்கிறேன். I try to learn from him. அவரிடத்தில் கற்றுக்கொள்ள விரும்புகிறேன். சரி ears are not correct in my picture. என்னுடைய படத்திலே இந்த காரியம் சரியில்லை. The legs are not correct. அல்லது கால் சரியா போடல. Little by little over a period of many years. இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக வருஷங்கள் கடந்து செல்ல our picture of Jesus becomes more like the real Jesus. நாம் வரைகிற இயேசுவினுடைய நம்முடைய வாழ்க்கையின் மூலமா வரைகிற இயேசுவின் படம் இயேசுவை போலவே மாறுகிறது. That should be your goal in life. இதுவே உங்களுடைய வாழ்க்கையின் லக்காக இருக்க வேண்டும். You must not be happy because I am never happy because I still don't feel I'm showing Christ perfectly in my life. நான் இன்னுமாய் பூர்ணமாய் கிறிஸ்துவை என்னுடைய வாழ்க்கையிலே காண்பிக்காதபடினால எனக்கு இன்னுமாய் சந்தோஷமே இல்லை, திருப்தி இல்லை என்னோட வாழ்க்கையிலே. I know it's much better than it was 10 years ago. 10 வருஷத்துக்கு முன்னாடி இருந்ததை விட இப்போ நன்றாக இருக்கிறது. I'm still not happy. ஆனாலும் எனக்கு சந்தோஷம் இல்லை. Lord, I still this doesn't look like Jesus still. ஆண்டவர் இன்னுமாய் இது இயேசுவை போல இல்லையே என்று நான் சொல்கிறேன். I see certain areas I'm still working on it. இன்னும் ஒரு சில பகுதிகளை பார்த்து அங்கேயே நான் கிரியை செய்து கொண்டு வருகிறேன். Have you got this desire? இந்த ஆசை உங்களிடத்தில் உண்டா? Or are you know you can be an elder brother in a church? அல்லது சபையில நான் மூப்பனா இருந்தா போதும் என்கிற ஆசை தான் இருக்கிறதா? My picture is better than all the people in my class. என்னுடைய கிளாஸ்ல இருக்க எல்லாருடைய படத்தை காட்டிலும் என் படம் நல்லா இருக்குன்னு நினைச்சிட்டு இருக்கீங்களா? That is like the first standard boy who's always happy with that same drawing. அது 1ஆம் கிளாஸ் பையன் எப்போதுமே அதே படத்தை வச்சு திருப்தி பட்டு கொண்டே இருக்கிறது போல. 10 years later he is still drawing same type of picture. 10 வருஷம் கழித்து அதே படத்தை திருப்பி வரையறான். Haven't you got victory over any more sins in the last 10 years? கடந்த 10 வருஷங்களாக இன்னும் எந்த பாவத்திலுமே வெற்றி கொள்ளவில்லையா? Your standard is same as it was 10 years ago. 10 வருஷத்துக்கு முன்பாக இருந்த அதே நிலையில் தான் உங்க வாழ்க்கை இருக்கா? I've seen some brothers in our midst. நம்முடைய மத்தியில ஒரு சில சகோதரர்களை பார்த்திருக்கிறேன். They are good brothers. நல்ல சகோதரர்கள். Very good brothers. மிகவும் நல்ல சகோதரர்கள். They are at this level. அவர்கள் இந்த நிலையில் இருக்கிறார்கள். I see them after 10 years. 10 வருஷங்கள் கழித்து பார்க்கிறேன். They are good brothers still. இன்னும் நல்ல சகோதரர்களாய் தான் இருக்கிறார்கள். Same level. ஆனால் அதே நிலையிலே தான் இருக்கிறார்கள். That is sad. அது துக்கமா இருக்கிறது. Supposing you tell me you got supposing a boy tells me gets my son, how much do you get? I ask a boy here. இங்க இருக்கிற ஒரு பையனை பார்த்து கேக்குறேன், மகனே எத்தனை how many marks did you get in maths? கணக்குல எத்தனை மார்க் பா வாங்கியிருக்க? 100%. 100 மார்க் வாங்கியிருக்கேன். Very good. மிகவும் நல்லது. I ask another boy. இன்னொரு பையனை பார்த்து கேக்குறேன், நீ எவ்வளவு மார்க் வாங்கியிருக்க? 100%. 100 மார்க் வாங்கியிருக்கேன். Wonderful. மிகவும் நல்லது. Now after 10 years I come to the conference again. 10 வருஷம் கழித்து ஒரு கான்ஃபரன்ஸ்க்கு வந்திருக்கேன். Boys have grown up. இந்த பையன்கள் வளர்ந்து விட்டார்கள். How much you are getting? இப்போ எவ்வளவு மார்க் வாங்கியிருக்க? 100%. 100 மார்க். Other boy 100%. இன்னொரு பையன் பார்த்து அவனும் 100 மார்க் வாங்கியிருக்கான். But ஆனால் it's not the same. அது ரெண்டுமே ஒன்றல்ல. This chap has failed for 10 years, he is still in first standard. இந்த பையன் 10 வருஷம் ஃபெயில் ஆகி இன்னும் 1ஆம் கிளாஸ்லயே இருக்கான். 100 மார்க் வாங்கியிருக்கான். 100 மார்க் வாங்கி கொண்டு இருக்கான். Is that a great thing? அது பெரிய காரியமா? No.
இல்லை. He's failed in all the other subjects, so he's still sitting in first standard. மற்ற சப்ஜெக்ட் எல்லாம் ஃபெயில் ஆனபடினால அதே 1ஆம் கிளாஸ்ல உட்கார்ந்துட்டு இருக்கான். And he's getting 100% in math. ஆனா கணக்குல மட்டும் 100 மார்க் வாங்கி கொண்டே இருக்கான். But the other person has gone to 11th standard by now in 10 years. ஆனா இன்னொரு பையன் 10 வருஷம் ஆகிறது இப்பொழுது 11ஆம் வகுப்புக்கு போய் விட்டான். There is a lot of difference between that 100% and this 100%. அவன் 100 மார்க் வாங்குவதற்கும் இவன் 100 மார்க் வாங்குவதற்கும் எவ்வளவு வித்தியாசம் இருக்கிறது. So when you say your conscience is clear, ஆகவே உங்களுடைய மனசாட்சி சுத்தமா இருக்கிறது என்று that's like சொல்லும்போது saying you got 100%. 100 மார்க் வாங்கி விட்டேன் என்று சொல்வது போல. Which class? ஆனால் எந்த வகுப்பிலே? Is it the same class you were in 10 years ago? 10 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த அதே வகுப்புல தான் இருக்கீங்களா? I hope you're understanding what I'm saying. நான் சொல்வதை நீங்கள் விளங்கிக் கொண்டீர்கள் என்று நான் நம்புகிறேன். I have seen some brothers and sisters. நான் ஒரு சில சகோதரர்களையும் சகோதரிகளையும் பார்த்திருக்கிறேன். I think I know brothers more because I talk to them more. நான் சகோதரர்களை அதிகமாக அறிந்திருக்கிறேன் என்றால் அவர்களுக்கு அதிகமாக பேசுகிறேன். But my wife has told me it's the same with many sisters. ஆனால் என்னுடைய மனைவி மூலமாக அறிந்திருக்கிறேன் சகோதரிகளிலேயும் சிலர் அப்படித்தான் பலர் அப்படித்தான் இருக்கிறார்கள். They are good. அவர் நல்ல ஜனங்கள் தான். They don't seem to grow. ஆனால் அவர்கள் வளருவதில்லை. They're always happy with one level of conscience. மனசாட்சி சுத்தமா இருக்கிறது என்று அதே நிலையிலேயே திருப்தியா இருக்கிறார்கள். I tell you, I'm not happy. நான் சந்தோஷமா இல்லை. Next year I want my conscience to be more sensitive than this year. இந்த வருடத்தை காட்டிலும் அடுத்த வருடத்திலே என்னுடைய மனசாட்சி இன்னும் உணர்வுள்ளதா இருக்க வேண்டும் என்று விரும்புகிறேன். Next one year I want to discover some sins in my life which I have not seen today. இன்றைக்கு காணாத பல பாவங்களை இன்னும் அடுத்த வருஷத்திலே நான் அதிகமாய் பார்க்க விரும்புகிறேன். Will you pray that prayer? இந்த ஜெபத்தை செய்வீர்களா?